ஆதி காலத்து சிவலிங்கம். அரெஸ்ட் பண்ணுறேன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பாதையை பாருங்க. இலங்கை வந்து சிவபூமி. ஒரு ஆதி காலத்தில் வாழ்ந்த ஞாபகம் மாதிரி தான் இருக்கு இந்த கடவுள் அதிசயம்னு சொல்லி சொல்ல தெரியல. வணக்கம் எல்லாருக்கும். போன காணொலி வந்து பார்த்துருப்பீங்க வந்து நான் நெடுங்காணியில் இருக்கிற வடுக்குநாரி மலை என்ற இடத்துக்கு தான் நான் வந்திருந்தேன் நான். ஸோ அது வார வரைக்கும் வந்து வீடியோ வந்து கட்டாக இருக்கும், நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்னென்னு சொல்லி. ஸோ என்னென்னு சொல்லிச்சுன்னா வார வரையுமே வந்து ஒரு பெரிய காணொலியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய காணொலி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ எனக்கு பின்னால் இருக்கிற இந்த பெரிய கல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆதி காலத்து சிவலிங்கம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஆதி காலத்து சிவலிங்கமாம். ஸோ இந்த சிவலிங்கத்துக்கு அப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து புதிதாக வந்து ஒரு சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து மலையில் நிற்கிறேன், அதாவது வடுக்குநாரி மலையில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு தான் நான் பூஜை நடந்து கொண்டிருக்கு. ஸோ அங்கே வந்து நிற்கிறேன். வந்து மோமெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கருத்து போயிருக்கும். ஸோ உண்மையிலே அவ்வளோ வெயில் அடித்து வந்தது வந்து இந்த காணொலியும் வந்து உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கீழே வந்து பூஜையில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இப்போ மேலே ஏறி வந்தது. ஸோ உண்மையிலே நான் பார்த்த எல்லா இடங்களையும் தாண்டி வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை தான் நீங்கள் வந்து காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பூசைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமா வந்து இன்னும் மேலே வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானையோட லத்தி எல்லாம் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு சிலை இருக்குது. பாதையில கவனம் கவனம், காடு மலைகளை தாண்டி படிகள் வந்து இயற்கையாக தான் எல்லோரும் வந்து எப்படி வந்து கொண்டிருக்கிறோம். பாதையை வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது. மலைக்கு போகிற வழி பாதை மலையிலே வந்து ஒரு இடமா வந்து பிரித்து கோயில்கள் இருக்குது. அந்தந்த இடங்களில் பூஜையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மலைக்கு போகிறாங்க.
பாதை வந்து மோசம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மலைக்கு வந்து போய்கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாகதம்பரான் கோயில் வந்து உள்ளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இருக்கு பாருங்க. ஓம் நாகராஜேஸ்வராய நமः. ஓம் அனந்தாதி அச்சராகேஸ்வரமூர்த்ததே நமோ நமः. யாஜாமி ஆவாகராமினே நமः. அரோஹர. ஓம் நாகராஜேஸ்வராய நமோ நமः. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே அசுருத்ரமன்யம உதோதயுதவே நமः. நமஸ்தே அசுரன்வனே பாஹுப்யாம் உததே நமாஜாதயே. மலை அடிவாரத்தில் நாகதம்பரான் கோயில். போகிற பாதையை பாருங்க. அவங்க வந்து மேலே வந்து கயிறு கட்டி தான் நாங்கள் வந்து வரக்கூடிய மாதிரி வந்துருக்கு. அவ்வளோ மோசம். படியெல்லாம் வந்து சரிஞ்சு விட உடைஞ்ச மாதிரி. ஸோ அந்த கயிறை பிடிச்சி தான் நகரி போகணும் அவங்கள. ஸோ இதெல்லாம் வரி போகணும் மேலே. அரோஹரா. அரோஹரா. அரோஹரா சொல்லுங்க. ஹலோ. அண்ணா குடும்ப வா குடும்ப வா வேற மக்கு வா மருக்கு வேற கட்டிட்டாங்க. அண்ணா அவரே மக்கு கட்டிட்டாங்க. அவா மக்கு தம்பி ஒரு கட்டிட்டாங்க. சொட்டு ஏத்தி விட்டீங்கண்ணா. ரைட். கை பிடி ஓகே. வாங்க போட ரிங் வாங்கல. இந்த போன் பட்டா எத்தனை நேரம் வரைக்கும் வாங்க. ஓ ஓ வாங்க பாருங்க. அதரட்டும் தான் என்ன அம்மா யாஜா கோன் இது ஐயோ அப்புறம் இது உண்மையிலே வந்து இப்போ நம்ம வந்து மேலே, அதாவது வடுக்குநாரி மலைக்கு வந்து ஒரு லிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து நிற்கிறோம். அதாவது இந்த மேலுக்கு உச்சியில் வந்து நிற்கிறோம். இப்போ அங்கே வந்து அந்த பூஜைகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. உண்மையிலே மேலே இருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. வளைச்சி வந்து காடும் பச்சை பசையல்னு சொல்லி திரும்பி பாருங்க எப்படி இருக்குன்னு. வா, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பூஜையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு இவ்வளோ மக்களும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து பூஜையில் வந்து செய்து கொண்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து நானும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு சந்தோஷப்படுறேன். உண்மையிலே நல்லா இருக்குது பாருங்கள், வியூவெல்லாம் அப்படி இருக்குண்டு. ஸோ மற்ற நாட்களில் வந்து கொஞ்சம் வாரது கொஞ்சம் பிரச்சனைப்படுத்துவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்களே, எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கு வந்து எந்த வித பிரச்சனைகளும் இல்லை. நீதிமன்ற அனுமதியோடு தான் வந்து எல்லாமே வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட்டர் மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. எனக்கு தெரியலை. ஸோ இங்கேருந்து பார்க்கவே பயமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் சரின்னா சரி அப்படியே கீழே கொண்டு கொள்வது தான் நல்லா இருக்குது உண்மையிலே வந்து. வழங்க மாட்டோம். ஆனால் இதுக்குள்ள மரங்கள் இந்த இருக்கிற கல் தான், அதாவது இந்த இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தின் வடிவம் மாதிரி இது தெரியுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது காட்டுக்குள்ள மறைஞ்சிட்டு பாருங்க. இதான் வந்து ஆதி காலத்து லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேலே முதலாக இருந்த ஒரு சிவலிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து படையெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து மேலே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அது இப்போ கிட்டல போய் வச்சுருக்காங்க போல். அங்கே வந்து அந்த மாதிரி பூஜையெல்லாம் நடக்குது. இதுதான் வந்து பழைய காலத்து லிங்கம், அதாவது புராதன காலம் தமிழர்கள் வாழ்ந்த ஆதி காலத்து லிங்கமாக கருதப்பட்ட ஒரு கல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சுக்கொண்டு அந்த மேலே இப்போ வரைக்கும் தமிழர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூவோ இல்லை என்னவோ.
பூஜைகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போய் வந்து பெரிய அன்னதானம் அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க. தெரியல, பார்ப்போம். இலங்கை வந்து சிவபூமி. சிவனுக்குரிய பூஜை வந்து இந்த சிவராத்திரி அன்று நள்ளிரவு 12 மணிக்கு முக்கியமான பூஜை. இதை விளங்கியவர்கள் எங்களை இங்கே தடை போட மாட்டார்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு இரவு நின்று நாங்கள் ஒரு 5-6 பேர் அளவில் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்று தெரியாது. இரவு பூஜை கட்டாயம் செய்ய வேணும். பகலை செய்ததில் பிரயோசனம் இல்லை. இன்று வந்து நாங்கள் போன வருஷம் 23ஆம் ஆண்டு இந்த இதில் வந்து இந்த எங்களுடைய விக்கிரகங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாம் தூக்கி எறியப்பட்டு கிடந்தது. அதில் வந்து நாங்கள் அது உடைக்கப்பட்டு 1 மாதத்தால் ராயபக்ச வந்து ஆட்சி முடிஞ்சது. அதுபோல் இந்த சிவனில சேட்டை விட்டுட்டு இங்கே அரசாங்கம் நடத்தல. நிச்சயமாக இந்த அரசாங்கங்கள் வந்து எங்களுக்கு நெடுக இம்சியை தந்தால் இலங்கை இப்படியே பஞ்சம் பசி பட்டினியால் தான் இந்த இலங்கை மூழ்கப் போகுது. இன்றைக்கு ஏதோ அபிவிருத்தி அடைஞ்சதுன்னு சொல்லுகிறார்கள். இங்கே அபிவிருத்தி அடைய இல்லை. என்னென்னா வெளிநாட்டில் இருந்து தான் அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். இன்ன பொருளையும் வெளிநாட்டில் இருந்து தான் செய்கிறார்கள். இங்கே தேவைப்பட்ட அரிசி கிடக்கு. இன்றைக்கும் வந்து ஜிபிஎஸ் வழியாக அரிசி கிடக்கு, நெல் கிடக்கு. அந்த நெல் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு வந்து விவசாயிகள் இங்கே செய்த நெல்லை விற்க வழி இல்லை. அராவிலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடனை கட்ட இயலாது. பசலையால் கடனாக வாங்கினார்கள், மருந்தை கடனாக வாங்கினார்கள். அதை கட்ட முடியாது. ஏக்கருக்கு அழிவு ஏற்பட்டதாலே 5 மூட்டை 10 மூட்டை தான் இங்கே அறுவடை செய்கிறார்கள். இந்த சிவனை வந்து நாங்கள் ஆண்டுக்கு ஆண்டு எங்களுக்கு இங்கே நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வந்து வவுனியா வடக்கு டிஎஸ் ஆஃபீஸில் வந்து டிஎஸ் தொல்லியல் ஃபாரஸ்ட் இவ்வளவு பேரும் சேர்ந்து நீங்கள் நல்ல வடிவாக பூசையை செய்யுங்கோண்டு நான் இந்த இரவு பூசை இந்த விளக்கம் தான் அவைக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் நல்ல வடிவாக செய்யுங்கோண்டு சொன்னார்கள். பிறகு என்னடாண்டா இன்றைக்கு டிசிசி முந்த நாள் நடந்த டிசிசி மீட்டிங்லையும் வந்து ஒருங்கிணைப்பு தலைவர் உபாலி ஐயா சொன்னார், நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, பூசையை செய்யுங்கோண்டு. இன்றைக்கு சில குரலியை விட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக இந்த பூசை செய்ய வேணும். பூசையை குழப்பக்கூடாது. ஆகம விதிப்படி தான் நாங்கள் இங்கே அந்த பூசையை செய்கிறோம். गणपतिगवामकेकविङ्गवेणावभद्रवसवं அரைக்கு 60 ஆள் இருந்தா இறங்கிடலாம்.
இதால இந்த பக்கத்தால ஓ நல்ல கைதான். இங்கே அங்கங்கே வரீங்க இதுக்கா இதால இங்கே முன்னுக்கா குளம் மாதிரி இருக்குதுக்கா. நீங்க போற பக்கம் தான். ஜோதிச்சு பாருங்க இது வந்து எப்படி சரிஞ்சமா கிடக்கு இந்த படி இறங்கி ஈஸியா இருக்கட்டும்டாப்பா. இறங்கிக்கு தான் கஷ்டம். இது உடையாதாடா அது ஒரு குளம் ஒன்று இருக்கும் குளம். இதெல்லாம் போகிறோம் இன்னைக்கு நில்லுங்க வர இந்த வந்தோம் இதான் பாது இந்த இருக்கு இது இந்த இதால ஒன்றாச்சு இதுக்கு இந்த கல்வெட்டு எங்கே நிற்கிறீங்க ஐயோ மேலே ஏறி போகணும் மக்கா. இந்த இருக்குடா இது இருக்கு. இதான் இந்த மேலே ஏறி போகணும் இந்த பக்கம். எங்கே நிற்கிய அம்மா டிஃப்ரெண்டான ஒரு பயணம் என்ன ப்ரோ சொல்லுது இந்த காட்டு வழி பயணம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா ஒவ்வொரு வருஷம் பாருது. இந்த வருஷம் உங்களை கூட்டி வந்து கஷ்டம் இல்லடா. கூட்டி வந்ததுக்கு நன்றி நன்றியா. நன்றி ப்ரோ நான் கூட்டி இருந்தா எல்லாம் வித்தியாசம் தான் கூட்டிடுறோம். தெரியும் தானே. நல்லா இருக்கு இது என்ன சொல்லுங்க அவங்க இதெல்லாம் யானை இந்த லத்தி அதான் ஐயோ இந்த மலைக்கு மேலே வந்துருக்கு ஏதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த பூஜை நடந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க மேலே வந்து பூஜை நடந்து கொண்டு இருக்கு. ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கலை நிகழ்வு எல்லாம் வந்து நடக்க போகுது. இங்கே வந்து அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எவரங்க சமைச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. சாப்பிடுவானே. ஓகே அப்போ வந்து நாங்களும் சாப்பிட போகிறோம். பெரிய இதை எடுத்து என்ன அப்படியே 2 போட்டு எடுக்கலாம்டா. சரி விட போகிறோம். ஓகே தானே. இதாக வந்து 2 எடுத்து தான் அப்படியே சேர்த்து எடுக்கணும். எங்க இருக்குது சோறு? எங்களுக்கான சோறை அம்மா நாங்கள் எடுக்கிறதா நாங்கள் எடுப்போம். வந்து போட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. அதான் ஐயா என்ன நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் கதைக்கிற தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஆதி கால தமிழ் மாதிரி. கறியங்கியா அவன் வைஃப் வந்து அவனுக்கு சாப்பாடு சமைச்சு தீத்தி விடுறவங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி அப்படி இருக்கு. இது பெரிய இதுடாப்பா. அதுவே கறி ஊற்றட்டும். அதான் இது பெரிய கரண்டி. லுக் தட் கறி இதுக்கு எடுக்கலாம். கறியை அதில் எடுத்து தருவீங்களா? இல்லை ஐயா அதையா கொஞ்சம் வச்சுதாங்க. வேண்டாம் நான் இந்த கொட்டி விட்டோம்டா சரியில்லை தானே. போட்டு சமைச்சு வச்சிருக்கீங்க. வந்தாருக்கடா சின்ன கரை. தமிழே வித்தியாசமா இருக்கும் கூட. ஆதி கால தமிழ் மாதிரி இருக்கு. ஐயோ இங்க இங்க தானே சைட்டை ஊற்றுங்க. இது கிழங்கு கறி என்ன? மரவள்ளி கிழங்கு என்ன? அடுத்துங்க பருப்பு அளவுகள் எல்லாம் அந்த பக்கம் பாருதா. இங்கே கத்திரிக்காய் கறி கறி பருப்பு நல்ல ஒரு பிடியா போறாங்க. அப்பளம் மிளகா போகணும் போகணும். சரி ஓகே சந்தோஷம். அடையாளம் இல்லையோ? இன்னும் தேவையா இதுல மடையதா கொண்டு வச்சுட்டேன். இங்க பாருங்க இவ்வளோ கறி வச்சிருக்காங்க.
தனியாக ஒரு இடத்துல போய் இந்த சாப்பிடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்ற இடத்த பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு இயற்கையான ஒரு இடத்துல, அதாவது காட்டுக்கு நடுவில் வந்து சாப்பிட கொண்டிருக்கிறோம். உண்மையாக கறிக்கு எல்லாம் வந்து குறைவே இல்லை. பருப்பு கறி, அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான கறி வந்து வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது உண்மையிலே சாப்பாடும். இப்படியான ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்றது இது வந்து என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு நல்லா இல்லாட்டியும் இப்படியான ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்றதுல வேறு லெவலில் இருக்கும். சாப்பாடும் வேறு லெவலில் இருக்கும். வந்த எல்லாருக்குமே வந்து அன்னதானம் சமைச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ வாரது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, ஆனால் இதெல்லாம் கொண்டு வந்து சமைச்சு கொடுக்குறன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து. ஆனால் சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அப்படி சொந்தக்காரங்க வந்து பழகி கொண்டு இருக்கிறாங்களா. அதில் இன்றைக்கி வந்து சாப்பாடை நாங்கள் போய் போட எடுக்கையும் நீங்கள் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வீட்டில் சொல்கிற மாதிரி வந்து. ஸோ உண்மையில் வந்து ஒரு பழைய உறவுகளை சந்தித்த ஒரு நினைவு மாதிரி இருந்திருக்கிறேன். கதையை பார்த்தேன். நான் இந்த இந்தியாவில் பழங்குடியை சந்திக்கப்போ நான் தமிழ் இப்படி தான் இருந்த இடத்துல இப்போ வேற ஒரு பாசு தான் கழிச்சவா, தமிழ் கைக்கு இப்படி தான் கழிச்சவா. நீங்கள் என்ன மாதிரி உணர்றீங்க இந்த தருணத்தை? உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட் ஆனதும் அதை தாண்டி வந்து ஒரு ஆதி காலத்து சிவராத்திரி என்ன மாதிரி இருக்கும் அந்த ஒரு உணர்வை தந்துருக்கு. உண்மைக்கு உண்மையாக வந்து ஏன்னா காட்டுக்கு நடுவில் வந்து எனக்கு உண்மையாக வந்து நான் நிறைய தரம் சொல்லியிருப்பேன் வீடியோவில் வந்து அந்த வேடூர் ஆக்களோட போய் வந்து அந்த அவங்கள்ட்ட அந்த சம்பிரதாயங்களை பார்க்க முடியும், ஆசையாக இருக்க முடியும் சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம், நிறைய இடங்களில் வந்து பூஜைகள்லாம் பார்த்துருக்கோம் வந்து. ஆனால் இப்படி ஒரு இடத்துல காட்டுக்கு நடுவில் யாருமே இல்லை. ஸோ இப்படியான ஒரு இடத்துல வந்து இந்த பூஜையெல்லாம் வந்து பார்க்கல வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு ஆதி காலத்தில் வாழ்ந்த ஞாபகம் மாதிரி தான் இருக்குது இந்த காட்டுக்காரெல்லாம் போய். அந்த பெரிய கல் அந்த காலத்தில் எங்களோட முன்னோர்கள் பெரிய தூக்கி வச்சிருக்காங்க, அதாவது ஆதி லிங்கத்தை தூக்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நார்மலாக இந்த இடங்களில் நீங்கள் யானையை பார்க்க முடியாது, ஆனால் யானை லத்தியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. லத்தியை பார்க்கக்கூடிய மாதிரி அதான் பார்க்க தனியாக 6-2 பேர் வந்து பயமாக இருக்குது உண்மையிலே வந்து. ஆனால் இந்த டைமில் இல்லை. நாங்கள் 2 பேர் தனியாக வந்திருக்கோம் ஆரம்பத்தில். 2 பேர் வந்து நாங்கள் இந்த ஏரியாவுக்கு நானும் என் ஃப்ரெண்ட் படிக்கணும் இந்த ஏரியாவுக்கு வந்து இறங்கினாங்க. யானை இல்லை அதுவும் 5 மணி அதான். ஸோ இதெல்லாம் வந்து கடவுளோட அதிசயம்னு சொல்லி சொல்ல தெரியல. நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த காணொலியை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலே வந்து இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். வடுக்குநாரி மலைன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த வருஷம் வந்து இந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த பூஜை எல்லாம் நடந்தது. நீங்களும் அதை காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ போடணும், வீடியோ மோட்டிவேட்டாக இருக்குது முக்கியமாக. அது ஓகே, அது நல்ல விஷயம் உண்டு. அடுத்த கட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதாவது உலகம் கூட பரவும். எப்படி ஒன்று இருக்குது இருக்குது தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் உண்டு. அந்த காலத்தில் இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் உலகத்தின் அதாவது மூத்த மொழி தமிழ் தெரியும் தானே, எத்தனையோ வருஷம் பழமையான மொழி அதான். ஸோ அப்போ இந்த இடத்த பார்க்கலையும் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த பழைய எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் என்று சொல்கிறேன் நினைக்கிறேன். அந்த எழுத்துலாம் வந்து அந்த இடத்துலாம் நாங்கள் வந்து காட்டிடுவோம் உங்களுக்கு வந்து காணொலியில் நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உண்மையாக சொன்ன மாதிரி வந்து ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணி விடுவோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.